அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஆனி மாதத்தின் கிருத்திகை. ஒரு பேப்பரில் இதை வரைந்து மணிப்பர்ஸ் அல்லது பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைத்து பாருங்கள். காந்தம் போல அது பணத்தை ஈர்க்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல முருகப்பெருமானுடைய ஷட்கோண தாந்திரிகத்தை வரைய போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். இந்த பணவசிய ஷட்கோணத்தை எந்த நேரத்தில் எப்படி வரையணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:53 கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் ஜூன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2:19 கார்த்திகை நட்சத்திரம் நிறைவு பெறுதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் இந்த நேரத்திலிருந்து நாளைய தினம், அதாவது ஜூன் 23 மதியம் 2 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க வரையலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எந்திரம் வரைய போறவங்க நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த எந்திரத்தை வரையலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல ரெட் கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஷட்கோண எந்திரத்தை வரையணும். ரெட் கலர் கிடைக்காதவங்க நீங்க ப்ளூ கலர் பென்ல கூட வரைஞ்சுக்கலாம். இருந்தாலும் ரெட் கலர் இருந்தால் அதை நீங்க பயன்படுத்துங்க, அது இன்னமுமே விசேஷம். இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்ப்பதை போல அப்படியே வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டார் சிம்பிள், அதாவது ஷட்கோணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வரையணும். அதற்கு நடுவுல ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படின்னு எழுதணும். இந்த ஸ்ரீம் அப்படின்ற பீஜாட்சரம் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. பிறகு ஷட்கோணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் சரவண பவன் எழுதணும். அதை சுற்றி முருகானு 4 முறை நம்ம எழுதணும். இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்ப்பதை போல அப்படியே வரைஞ்சுக்கோங்க. எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம். ரொம்ப நீங்க பெருசா வரையணும்னு கூட கிடையாதுங்க. ஒரு சின்ன பேப்பர்ல நீங்க வரைஞ்சுக்கிட்டாலே போதும். ஒயிட் கலர் சார்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா மணிப்பர்ஸ் அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்க போறோம். இந்த பேப்பரை மடிக்காமல் ஸ்ட்ரைட்டா நம்ம வைக்கணும். சோ உங்க மணிப்பர்ஸ் சைஸுக்கு ஏத்த மாதிரி இதை நீங்க வரைஞ்சுக்கோங்க. சின்ன சைஸா கூட நம்ம வரைஞ்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த பேப்பர் கிழிந்து விட்டாலோ அல்லது தொலைந்து போய் விட்டாலோ மீண்டும் ஒரு கிருத்திகை அன்னைக்கு இதே போல நம்ம செஞ்சு வைக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த ஷட்கோண பணவசிய எந்திரத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம்.
ஏற்படுத்தும். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அது உடனடியாக முடியாது, ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். அதே போல வாழ்க்கையிலும் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க, எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை வலது கையில ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. இந்த மாலைக்கு மட்டும் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமா இருந்ததுங்க. அதனால தான் இந்த மாலையை பற்றி சில நாட்களாக நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லலங்க. இந்த மாலை மட்டும் ஒரு முகவரிக்கு 1 மட்டும் தாங்க இப்போதைக்கு கொடுக்க முடியுது. அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது இந்த லாவா மாலை. அதிகமா நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க, மனசு டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, அதிகமான டென்ஷன் மன சோர்வு இருக்கிறவங்க இந்த மாலையை கழுத்தில் அணிந்தாலே போதும், ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாலையை கையில நீங்க சும்மா புடிச்சு பார்த்தாலே தெரியும், ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவுமே பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா நீங்க உணர்வீங்க. கோபம், டென்ஷன், டிப்ரெஷன் இவை அனைத்தையுமே குறைக்கும். இப்போதைக்கு 5 மாலைகள் மட்டும் தாங்க இருக்கு. நாளைய தினம் ஜூன் 23ஆம் தேதி ஒரு பேட்ச் நம்ம சைட்ல இருந்து கொரியர் அனுப்புறோம். சோ வேணும்ன்றவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கும் அனைத்து பொருட்களும் வைகாசி விசாகம் அன்னைக்கு சிறப்பு பூஜையில வைத்த பொருட்கள். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பி கேட்டாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை கொடுத்துருவாங்க. ஆஸ் ஆஃப் நவ் ஜூலை 5ஆம் தேதி முதல் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.